இது வந்து திஸ் இஸ் குஞ்சன் பாட்மாலா கிளாஸ் 3 3rd ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியோட குஞ்சன் ஹிந்தி பாட்மாலா சாப்டர் 2 வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாப்டர் 2 இஸ் கைசே ஹுவா சமத்கார். இதில் வந்து எப்படி நடந்துச்சு இந்த மிராக்கிள், சமத்கார்னா மிராக்கிள், கைசே ஹுவா சமத்கார், எப்படி இந்த மிராக்கிள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட பேர். ஸோ இப்போ லெசனை பார்த்துடலாம். ஏக் காவ் தா, ஒரு கிராமம் இருந்துச்சு. தெர் வாஸ் ஒன் வில்லேஜ். உஸ் காவ் மே ஏக் சோட்டா சா கர் தா, அந்த வில்லேஜில் ஒரு சின்னதாக ஒரு வீடு இருந்துச்சு. உஸ் கர் மே சுதீர் அப்படி மாँ के साथ रहता था. उस घर में, அந்த வீட்டில் சுதீர் வந்து அப்படி माँ के साथ, அவனுடைய அம்மாவோட रहता था, இருந்துட்டு இருந்தான். माँ सुधीर को पढ़ा लिखा कर विद्वान बनाना चाहती थी. அவங்க அம்மா வந்து சுதீரை நல்லா படித்து எழுத வச்சு படா லிக்காக்கர் வித்வான் பனானா, நல்ல ஒரு படிப்பாளியாக ஒரு நாலேஜபிள் பர்சனாக ஆக்கிறதுக்கு விரும்பினாங்க. சாதிதி ஷீ வாண்டட் ஹிம் டு பிகம் அ நாலேஜபிள் பர்சன். பர் गांव में कोई स्कूल न था. ஆனால் அவங்களோட வில்லேஜில் வந்து ஸ்கூல்ஸ் எதுவுமே இல்லை, எந்த ஒரு ஸ்கூலுமே இல்லை. सुधीर अपने गांव से दूसरे गांव में पढ़ने जाता था. சுதீர் வந்து அவனுடைய வில்லேஜில் இருந்து இன்னொரு வில்லேஜ் பக்கத்தில், தூசரே गांव அவனோட வில்லேஜ் இல்லாமல் பக்கத்து ஊரில் இருக்கிற ஊருக்கு தான் வந்து அவன் படிக்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். गांव में पढ़ने जाता था, படிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தான். सुधीर का मन पढ़ाई में कम और கூல் கேத் மே ஜியாதா லகா தா. சுதீர் கா மன், சுதீரோட மனசு வந்து, சுதீரோட கான்சன்ட்ரேஷன் வந்து படாயி மே கம், படிப்பில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சுதீரோட கவனம் மனசு பூரா படிப்பில் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் கேல்கூத், அதாவது நல்லா விளையாடுறது, குதிக்கிறது, இதிலெல்லாம் ஜியாதா லகாத்தா, இதில் தான் அவன் மனசு ரொம்ப போச்சு. படிக்கிறத விட விளையாட்டில் தான் அவனுடைய மனசு ரொம்ப இருந்தது. ஹர் சமய, எப்போ பார்த்தாலும் ஆல் டைம்ஸ், எல்லா டைம்லேயும் உச்சல்னா பவுன்ஸ் பண்ணுறது, நல்லா கூத்னா ஜம்ப் பண்ணுறது, ஷைத்தானி கர்னா வாழ்த்தனம் பண்ணுறது, விஷமத்தனம் பண்ணுறது, டு மிஸ்பிஹேவ். ஷைத்தானி கர்னா இஸ் டு மிஸ்பிஹேவ். ஷைத்தானி கர்னா ஹி உசே பசந்தா, இதெல்லாம் பண்ணுறது தான் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏக் தின், ஒரு நாள், சுதீர்கோ சுபக் தேர் ஹோகை, காலையில் அவனுக்கு வந்து சுதீருக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. ஏக் தின் சுதீர்கோ சுபக் தேர் ஹோகை, ஒரு நாள் சுதீருக்கு காலையில் தேர் ஹோகை, லேட் ஆயிடுச்சு. சபி பச்சே ஸ்கூல் சலே கயே, எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சுதீர்கோ அகேலே ஹி ஸ்கூல் ஜானா படா, சுதீருக்கு தனியாக அகேலே ஹி ஸ்கூல் ஜானா படா. சுதீர் வந்து எல்லா பசங்களும் ஆல்ரெடி போயிட்டதுனால சுதீர் வந்து தனியாக தான் ஸ்கூலுக்கு போக வேண்டி இருந்துச்சு. வா தீரே தீரே சல் ரஹாத்தா, அவன் என்ன பண்ணான், ஸ்லோவாக தீரே தீரே சல் ரஹாத்தா போயிட்டு இருந்தான் ஸ்கூலுக்கு. கபி இதர் தேக்தா கபி உதர், அவன் ஸ்லோவாக அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தான். கபி இதர் தேக்தா, இங்கே பார்க்கறது அங்கே பார்க்கறது, இந்த மாதிரி ஸ்லோவாக அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். தபி உசே ராஸ்தே மே ஏக் பக்ரி தேக்கி, அப்போ வந்து அவன் வழியில் என்ன பார்த்தான், ஒரு ஆடு, கோட்டை வந்து பார்த்தான். தபி உசே ராஸ்தே மே, அப்போது இந்த மாதிரி இங்கே பார்க்கறது அங்கே பார்க்கறதுன்னு ஸ்லோவாக ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்கும்போது அவன் வந்து உசே ராஸ்தேமே, ரோட்டில் இருக்கு பாருங்க, ரோட்டில் ஒரு பக்ரி, ஆட்டை வந்து திக்கி, ஆடு வந்து அவன் கண்ணில் படுது. ஓகேயா, தபி உசே ராஸ்தேமே பக்ரி திக்கி, ஒரு ஆட்டை வந்து அவன் பார்க்க நேரிடுது. உஸ்னே சோச்சா, அப்போ அவன் யோசித்தான், कौन स्कूल जाए, யார் ஸ்கூலுக்கு போவா, இஸ் பக்ரி கே சாத் கேல்தா ஹூம், யார் ஸ்கூலுக்கு போகிறது, இந்த ஆட்டுக்குட்டி கூட சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு யோசித்தான். கித்னி சுந்தர் ஹேயா, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆட்டுக்குட்டி. உஸ்னே பக்ரி சே கஹா, அவன் என்ன பண்ணான், உஸ்னேனா இவன் பேர் என்ன, சுதீர் வந்து பக்ரி சே கஹா, அந்த ஆட்டுக்கிட்ட சொல்கிறான்,
ஆவோ ஹம் மில்கர் கேலே, வா ஆவோ வா நாம் சேர்ந்து விளையாடலாம், மில்கர் கேலே அப்படின்னு சொல்கிறோம். பக்ரி நே கஹா, பக்ரி சொல்லுது, தேக்தே நஹி, பார்க்குறல்ல, மே இஸ் சமய, நான் இந்த நேரத்தில் ஹரி முலாயம் காஸ் காரஹி ஹூ, நான் இந்த நேரத்தில் நல்ல க்ரீன் சாஃப்ட் கிராஸை வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். பச்சை கலரில் நல்ல பசுமையான புல், சாஃப்டாக மென்மையாக இருக்கிற புல்லை வந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இசே கானே கே பாத், இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் முஜே தூத் தேனா ஹே, நான் வந்து பால் கொடுக்கணும். மேரே பாஸ் ஃபால்தூ சமய கஹா, என்கிட்ட எங்கே நிறைய நேரம் இருக்குது, நான் தேவையில்லா, அதாவது யூஸ்லெஸ் சைடில்லான டைம், என்னால் எப்படி இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்கிட்ட எங்கே வெட்டியான நேரம் இருக்குது, அந்த மாதிரி. சுதீர்கோ பகுத் குரோத் ஆயா, அவன் சுதீருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. ஏன்னா இவன் வந்து வா விளையாடலான்னு அந்த ஆட்டை கேட்டால், அந்த ஆடு வந்து நான் தான் பார்க்குறேன்ல புல் சாப்பிட்டுட்ருக்கேன், சாப்பிட்டுட்டு போய் நான் பால் கொடுக்கணும், என்கிட்ட எங்கே டைம் இருக்குதுன்னு சொல்லிடுச்சுல, அதனால் இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. பகுத் குரோத் ஆயா. வா பயிர் பட்டக்தே ஹுயே ஆகே படா, அவன் என்ன பண்ணான், நல்லா காலை அழுத்தி வச்சு யுவர் ஸ்டாம்பிங் ஹிஸ் ஃபீட்டு, பயிர் பட்டக்தே ஹுயே, நல்லா சக்குன்னு அடித்து நடந்து, அவன் ஃபீட்டை வச்சு நல்லா ஸ்டாம்ப் பண்ணி அவன் வந்து நேராக நடந்து போயிட்டு இருந்தான். ஆகே படா, அவன் நடந்து போயிட்டுருக்கான். குச் தூர், சாரி மடங்கி இருக்கு. குச் தூர் ஜானே பர், கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், குச் தூர் ஜானே பர், கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், உசே கை பக்ஷி தேக்கே, நிறைய பறவைகளை பார்த்தான். அவன் வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவன் நிறைய கை பக்ஷின்னா மெனி பேர்ட்ஸ், நிறைய பறவைகளை பார்த்தான். அங்கே திக்கே, அங்கே வந்து அவனுக்கு கண்ணில் தென்பட்டுச்சு. உஸ்னே குஷ் ஹோக்கர், அவனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. உஸ்னே குஷ் ஹோக்கர், அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாயி துரந்த் கஹா, உடனே சொன்னான். என்ன சொன்னான், தும் சப் மேரே சாத் கேலோகே, நீங்கள் எல்லாரும் என் கூட விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்குறான். அந்த பக்ஷியும் பார்த்துட்டு, அந்த பேர்ட்ஸை பார்த்துட்டு. பர் சப் நே ஏக் ஹி ஸ்வர் மே கஹா, ஆனால் எல்லா பேர்ட்ஸும் ஒரே வார்த்தையில் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு, ஹமாரே பாஸ் சமய நஹி ஹை, எங்ககிட்ட டைம் இல்லை, हम तो अपने अपने परिवार के लिए घोंसला बना रहे हैं. हम तो நாங்கள் எங்களுடைய குடும்பங்களுக்கு, அப்பனே அப்பனே பரிவார் கேலியே, எங்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களுக்கும் நாங்கள் எல்லாரும் பரிவார் கேலியே, குடும்பங்களுக்காக, ஃபேமிலிக்காக நாங்கள் நெஸ்ட்டு பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். கோஸ்லா பனா ரஹேதே, அவங்க வந்து கூடு கட்டிகிட்டு இருந்தாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுதீர் உடாஸ் மண் சே ஆகே செல்படா, உடாஸ் மண்ணா அவனுக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு. அதனால் அவன் வந்து ரொம்ப சுதீர் வந்து ஒரு சேட் ஹார்ட்டோட, ரொம்ப டிப்ரெஸ்டாக அவன் வந்து ஆகே செல்படா மேலே நடந்து போயிட்டு இருந்தான். आगे जाकर उसने चींटियों को एक पंक्ति में चलते हुए देखा. மேலே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன கண்ணில் தென்பட்டுச்சு, அவனுக்கு கண்ணில் வந்து சீன்டியும் ஆண்ட்ஸ், எறும்புகள் வந்து சீன்டியோங்கோ ஏக் பங்க்தி மே சல்தே ஹுயே, அதாவது ஒரே ரோல, பங்க்தி ரோ, ஓகே, ஒரே ரோவில் நடந்து போயிட்டுருக்கிறத பார்த்தான். ஸோ இப்போ எறும்புகள்லாம் என்ன பண்ணோம், டிசிப்ளின்டாக ஒரே லைனில் போகும் இல்லையா, இந்த மாதிரி ஒரே ஏக் பங்க்தி மே சல்தே ஹுயே தேக்கா. வே அப்னே முஹ் மே தானே லேக்கர் ஜா ரஹி தி, அது என்ன பண்ணுச்சு, இந்த சீன்ட்டியும் இந்த ஆண்ட்ஸ் எல்லாம் அதோட வாயில் ஒரு தானியங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தது.
சுதீர் ने उनसे प्रार्थना के स्वर में कहा. சுதீர் வந்து அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் டோனில், பிரார்த்தனா கே ஸ்வர் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த டோனில் வந்து அவன் கேட்டான். சீன்ட்டியும் மேரே சாத் கேலோ, எறும்புகளே என் கூட விளையாடுங்க அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டான். चींटियों में से सबसे बड़ी चींटी ने कहा. அந்த எறும்புகள்லையே चींटियों में से அந்த எறும்புகள்லையே सबसे बड़ी चींटी இருக்கிறதுலே ரொம்ப பெரிய எறும்பு சொல்லுச்சு. हम सभी काम में लगे हैं, நாங்கள் எல்லாம் வேலையில் இருக்கோம். हमारे पास खाली समय नहीं है, எங்ககிட்ட எங்ககிட்ட வந்து டைம் இல்லை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. காம் சோடுக்கர் தோ ஹம் கேலேங்கி நஹி, வேலையை விட்டுட்டு நாங்கள் விளையாட வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. சுதீர்னே சோச்சா, சுதீர் வந்து யோசிச்சான். சபி அப்பனே அப்பனே காமே லகே ஹே, எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. கிசி கே பி किसी के भी पास खेलने के लिए खाली समय नहीं है, யாருக்கிட்டையுமே விளையாடுறதுக்கு டைம் இல்லை. மேரே சாத்தி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் மே பைட்கர், ஸ்கூலில் உட்காந்துட்டு குருஜி சே பாட் பட் ரஹே ஹோங்கே, அவங்க டீச்சர்கிட்ட குருஜி சே அவங்க டீச்சர்கிட்ட பாட்டு படுறஹே ஹோங்கே, பாடம் படிச்சுட்டு இருப்பாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலில் உட்காந்துட்டு டீச்சர்கிட்ட பாடம் படிச்சுட்டு இருப்பாங்க. பசு பக்ஷி கியா, பசு பக்ஷி என்ன பண்ணிகிட்ருக்கு, அனிமல்ஸு பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு, சோட்டி சோட்டி சீன்ட்டியாம்பி. வெறும் இந்த அவன் யாரை பார்த்தான், ஃபஸ்ட்டு வந்து பக்ரியை பார்த்தான். கோட்டாக இருக்கட்டும், பக்ஷி பேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன எறும்புகள் கூட சோட்டி சீன்ட்டியாம்பி வியஸ்த் ஹே, பிஸியாக இருக்குது. எல்லாரும் அனிமல்ஸு, பேர்ட்ஸு, இன்ஃபேக்ட் சின்ன சின்ன எறும்புகள் கூட பிஸியாக இருக்குது. சப்கே பாஸ் குச் ந குச் கர்னே கோ ஹே, எல்லார்கிட்டையும், சப்கே பாஸ் எல்லார்கிட்டையும், குச் ந குச் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு இருக்குது. கர்னே கோ ஹே பண்ணுறதுக்கு இருக்குது. ஏக் மே ஹி நிக்கம்மா ஹூ, நான் மட்டும்தான் வெட்டியாக இருக்கேன், யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன், வர்த்லெஸ்ஸாக இருக்கேன். ஜோ யூ ஹி சமய நஷ்ட் கர் ரஹா ஹூ, என்கிட்ட இருக்கிற டைமை எல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வேலையும் செய்யாமல். ந தோ ஸ்கூல் கயா, நான் ஸ்கூலுக்கும் போகலை. और ந குச் और ही किया, வேறு எந்த ஒரு வேலையும் கூட செய்யலை. ஆஜ் சே மே பி, இன்னிலிருந்து நானும் சமய நஷ்ட் நஹி கருங்கா, டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். சமய பர் படுங்கா, டைமுக்கு படிச்சிருவேன். माँ की सहायता करूँगा, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். और खाली समय बचेगा तो கேளுங்கா. அண்ட் அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், டைமுக்கு படிச்சிருவேன், அம்மாவுக்கு உதவி செய்வேன். அது மட்டும் இல்லாமல் அண்ட் காலி சமய பச்சேகா தோ, அவனுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா கேளுங்கா, விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறான். यह सब सोचते हुए, இதையெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டே சுதீர் பகுதா ஹுவா अपने स्कूल पहुँच गया. சுதீர் வந்து பகுதா ஹுவா ஓடிக்கிட்டே அவனுடைய ஸ்கூலை ரீச் பண்ணிட்டான், அவனோட ஸ்கூலுக்கு போயிட்டான். குருஜி கே क्रोधित होने पर, லேட்டாக வந்தால் டீச்சருக்கு என்ன கோவம் வருமா இல்லையா, கண்டிப்பாக வரும் இல்லையா. ஸோ குருஜி கே क्रोधित होने पर, அவனோட டீச்சர் வந்து ரொம்ப கோவமாயிட்ட உடனே உஸ்னே துரந்த் க்ஷமா மாங்கி, அவர்கிட்ட உடனே, அவர் கோவப்பட்ட உடனே அவர்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டான். துரந்த் இமீடியட்டாக க்ஷமா மாங்கி மன்னிப்பு கேட்டான், அப்பாலஜைஸ் பண்ண சொன்னான். ஆகே சே சமயப்பர் பஹுஞ்ச்னே கா வச்சன் தியா, இனிமேல் அவன் வந்து டைமுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தான். வச்சன் தியா. और बस्ता
பஸ்தா கோல்கர் அவுர் பஸ்தா கோல்கர். அது மட்டும் இல்லாமல் அண்ட் அவன் வந்து பேக்கை ஓப்பன் பண்ணி புஸ்தக் நிக்கால்னே லகா, புக்கை வெளியில் எடுக்க ஆரம்பித்தான் படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இனிமே அவன் வந்து ஆகே சே சமயப்பர் பஹூஞ்ச்னே கா வச்சன் தியா, இனிமே டைமுக்கு வந்துடுவேன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாமல் பேக் ஓப்பன் பண்ணி புக்கை வெளியில் எடுத்தான், படிக்க ஆரம்பிக்கலாம். உஸ் தின் சே, அந்த நாள்ல இருந்து சுதீர் நியம் சே ஸ்கூல் ஜானே லகா, கரெக்டாக டைமுக்கு அவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். எல்லா நியம்ஸையும் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸ்கூலில். படாய் பி சமய பர் கர்னே லகா, படிக்கிறதும் டைமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டான், படித்து முடிக்க ஆரம்பிச்சிட்டான். உஸ்கே அத்தியாபக் தேக்கர், அத்தியாபக்னா டீச்சர், அவனுடைய டீச்சர் வந்து இதை பார்த்துட்டு படே ஹைரான் ஹுயே, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. ஏடா இவன் இவ்வளோ நாள் இப்படி ஓப்பி அடிச்சிட்டு இருந்தான், இப்போ திடீர்னு கரெக்ட் டைமுக்கு வரான், நல்லா படிக்கிறான், ஏடா இதுன்னு சொல்லிட்டு அவர் பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. பச்சே பி படே ஹைரான்தே, பச்சேன்னா அவன் கூட படிக்கிற பசங்கள்லாம் கூட ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. உன்ஹோனே பூச் ஹீலியா, அவங்க எல்லாம் அவங்ககிட்ட கேட்டாங்க, சுதீர் எஸ் சமத்கார் கைசே ஹுவா, இந்த மிராக்கள் எப்படி நடந்துச்சு சுதீர் அப்படின்னு கேட்குறாங்க. சுதீர் நே கஹா, அப்போ சுதீர் சொல்கிறான், எஸ் சமத்கார் தப் சே ஹுவா जब से मैंने बकरी पक्षियों और चींटियों को काम करते देखा है. இந்த மிராக்கிள் எப்படி நடந்துச்சுன்னா, எப்போ நடந்துச்சுன்னா, இந்த சமத்கார் தப்சே ஹுவா, இந்த மிராக்கிள் எப்போ நடந்துச்சுன்னா, ஜப்சே மைனே, இவங்க 3 பேரையும் காம் கர்த்தே தேக்கா ஹே, எப்போ நான் வந்து ஜப்சே மைனே, எப்போ நான் வந்து ஆட்டையும் பேர்ட்ஸையும் அண்ட் இந்த ஆண்ட்ஸ் எல்லாம் வேலை செய்கிறத பார்த்தான் இல்லையா, தப்சே அப்போத்துலேருந்து இந்த மிராக்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். எஸ் சுன்கர், இதை கேட்டுட்டு சபி பச்சோங் கே முக், எல்லா பசங்களுடைய வாயும் பான்னு திறந்துக்குச்சு. கூலே ரஹ்கயே, மவுத் வாஸ் வைட் ஓப்பன், ஆல் சில்ட்ரன் அவங்களோட மவுத் வாஸ் வைட் ஓப்பன். சுதீர் கே செஹரே பர், சுதீரோட முகத்தில் ஏக் அத்புத் முஸ்கான் தி, ஒரு வண்டர்ஃபுல் ஸ்மைல் வந்து வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் சாப்டர் 2 கைசே ஹுவா சமத்கார். இதுதான் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன். இதோட புக் பேக் எக்ஸசைசஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ. எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஆல் த கமெண்ட்ஸ் வில் பி ஆன்சர்ட்.